இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேருந்து புஷ் பெப்பர்னு சொல்லப்படுற செடி மிளகை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிளகெல்லாம் குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் கிடைக்கும்னுட்டு நம்ம முன்னாடியெல்லாம் இது பண்ணிகிட்ருப்போம். வாங்கி தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த செடி மிளகு வந்ததுலேருந்து எல்லா வீட்லேயும் சில பேர் வச்சு பராமரிச்சிகிட்டு இருக்காங்க. அதாவது மிளகுலையெல்லாம் கலப்பு வர்றதுனால அவங்கவுங்க சொந்தமாகவே வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. இப்போ எங்கள்கிட்டையுமே உள்ள மிளகு வந்து செடி மிளகு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு செடி மிளகு இருந்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகு வந்து அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கணுக்கும் மிளகு காய்ச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிளகை ரொம்ப வெயில்லையும் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு தண்ணி அதிகமாக அதுக்கு, அதாவது தெளிக்கிற மாதிரி தண்ணி வந்து அதுக்கு கொடுத்தா நல்ல மிளகு வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற காய்ப்பு கொடுக்கும். நீங்களும் வச்சு பார்த்துட்டு மிளகு செடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய காய்ப்பு கொடுக்குதா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.